ஸ்டாலின் இதை பற்றி என்ன சொல்கிறார், பராசக்தியை பற்றினா அப்படியே நடிக்கிறான், பிஜேபியை தாக்குறான். பிஜேபி அரசாங்கம் இன்கம் டேக்ஸு, சிபிஐ, இந்த இடி இது மாதிரி சென்சார் போர்டையும் உபயோகிக்கிறதுங்கிறார். நம்மளாம் நம்பணும். உங்களுக்கு தான் சென்சார் போர்டு எந்த கெடுதலும் பண்ணலையே. உங்கள் பையன் வந்துக்கிட்டு ஜனவரி 7ஆம் சென்சார் போர்டுக்கு அனுப்புனார். 2 நாளில் ஜனவரி 9ஆம் உங்களுக்கு அப்போ இது கொடுத்துட்டாங்களே அனுமதி. அப்போ சென்சார் போர்டு உங்களுக்கு எங்கே கெடுதல் பண்ணுது? நீங்கள் தான் சென்சார் போர்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக கெடுதல் பண்ணீங்கன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ நல்லவர் மாதிரி சென்சார் போர்டு கெடுதல் பண்ணுகிறதுன்னு என்ன அர்த்தம்? விஜய் டிசம்பர் 18 கொடுத்தாரு, கொடுக்கவே இல்லை. உங்கள் பையன் ஜனவரி 7 கொடுத்தா 3 நாள்லேயே கொடுத்துட்டாங்களே. உங்கள் பையனுக்கு தான் செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது. நீங்களும் திமுக பிஜேபியும் வெளியில் ஒருத்தர் திட்டிக்கிட்டாலும் முக்கியமான விஷயத்தில் மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க. அந்த மறைமுக கூட்டணி தான் இதை செஞ்சதுன்னு தானே மக்கள் பேசுகிறாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. தன் பையன்தான் விஜய்க்கு இந்த கெடுதலை செய்தாருன்னு வெளி உலகுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவரும் சேர்ந்து சென்சார் போர்டை திட்டுகிறார். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறது நீங்கள் இப்போ மக்கள் புரிந்து கொள்ளணும்.